இன்று நாம் தண்ணீர் பஞ்சத்தை பற்றி பேசுகிறோம். நிலத்தடி நீர் மட்டம் குறைவதைக் கண்டு அஞ்சுகிறோம். ஆனால் சரியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு துளி மழையை கூட வீணாக்காமல் நிலத்தடி நீரை சேமித்த ஒரு சமூகம் இருந்தது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் வேறு யாருமல்ல, நம் முன்னோர்களான தமிழர்கள்தான். தமிழர்களின் நீர் மேலாண்மையின் உச்சம் சங்கிலித் தொடர் ஏரிகள். ஒரு ஏரி நிறைந்தவுடன் அதன் உபரி நீர் வீணாகாமல் அடுத்த ஏரிக்கு செல்லும்படி மதகுகள் அமைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 39,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருந்தன. இவை வெறும் குட்டைகள் அல்ல, பூமியின் தாகத்தை தணிக்கும் ராட்சத சேமிப்பு கிடங்குகள். இங்கேதான் தமிழர்களின் அசாத்திய அறிவியல் ஒளிந்திருக்கிறது. அதுதான் குமிழித்தூம்பு. ஏரியின் அடியில் படிந்துள்ள வண்டல் மண்ணை நீக்காமல் நீரோடு சேர்த்து அந்த சேற்றையும் வெளியேற்றி வயல்களுக்கு உரமாக மாற்றும் தொழில்நுட்பம் இது. இதனால் ஏரியின் ஆழம் குறையாது, வயல்களுக்கும் இயற்கை உரம் கிடைக்கும். இன்றைய சிவில் என்ஜினியர்களையே வியக்க வைக்கும் நுட்பம் இது. ஏரிகள் என்பவை வெறும் மேல்மட்ட நீர் சேமிப்பு மட்டுமல்ல, அவை நிலத்தடி நீரை செறிவூட்டும் மையங்கள். ஏரியில் தேங்கும் நீர் மெல்ல மெல்ல பூமிக்குள் ஊடுருவி பல கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கிணறுகளின் நீர்மட்டத்தை உயர்த்தியது. இதனால்தான் கோடை காலத்திலும் தமிழன் விவசாயம் செழிக்க வாழ்ந்தான். அன்று ஏரிகளை பராமரிக்க ஏரி வாரியம் என்ற தனி அமைப்பே இருந்தது. குடிமராமத்து என்ற முறை மூலம் மக்கள் தங்களின் கடமையாக ஏரிகளை தூர்வாரினார்கள். உணவு கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் என்று புறநானூறு பாடியது வெறும் சோற்றுக்கு மட்டுமல்ல, அந்த சோற்றை விளைவிக்க நீர்நிலைகளை உருவாக்கியவர்களுக்கும் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்ட நம் நீர் மேலாண்மையை நாம் இன்று தொலைத்து விட்டோம். நம் பாரம்பரிய ஏரிகளை பாதுகாப்போம், நிலத்தடி நீரை மீட்டெடுப்போம். இது நம் முன்னோர்களின் பெருமை மட்டுமல்ல, நம் சந்ததியினரின் உயிர். இந்த தகவல் உங்களுக்கு புதியதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம் முன்னோர்கள் நமக்காக விட்டுச் சென்ற இந்த நீர் மேலாண்மை பொக்கிஷங்களை அழிய விடாமல் பாதுகாப்போம். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழர்களின் இது போன்ற மறைக்கப்பட்ட அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.